வணக்கம். லா 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 லா. சின்ன சின்ன குரலில் செறிவு மிக்க கருத்தை சொல்லி வைத்த புலவன் வள்ளுவன் தானே. வள்ளுவன் வழியில் நாமுமே நடப்போம், நல்லவர்கள் என்று பெயரையும் எடுப்போம். சின்ன சின்ன குரலில் செறிவு மிக்க கருத்தை சொல்லி சொல்லி வைத்தா வள்ளுவ பெருமான். உண்மைதானே? 2 அடி, 2 கூட கிடையாது, 1.25 அடி தான். அந்த சொற்கள் எவ்வளவு வலிமை மிக்கவை, எவ்வளவு கருத்து செறிவு மிக்கவை, நமக்கு பெருமையை தரக்கூடியவை இல்லையா? இப்போ அடுத்த குறளாக வருவது 9வது குறள். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சி அவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார். மயக்கக்கூடிய சொற்கள். எப்போ மயங்குவோம்? நம்மை ஒருவர் புகழ்ந்தால் நாம் மயங்கி விடுவோம். மேடம் நீங்கள் என்ன அழகாக இருக்கீங்கன்னா அப்படியே உச்சந்தலையில் 1.5 டன் ஐஸ் வச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா? ஆனால் ஏன் அழகு எனக்கு தெரியுமில்ல, அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு பாராட்டி பேசுகிற மாதிரி பேசின உடனே என்ன ஆக்குச்சு? ஜில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி ஆகிடுதா? இது பல பேருக்கு நடக்கும். இது நான் சும்மா சொல்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? மிகைப்படுத்தி கூறுவோம். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார். மயக்கம் தரக்கூடிய, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சொற்களை அறிவுடைய சான்றோர் பெருமக்கள் ஒருபோதும் பொய்யாக கூற மாட்டார்கள். முகத்துக்கு நேராக நம்மளுக்கு ஒரு மயக்கம் தரக்கூடிய சொல். மயக்கம்னா என்ன? நம்ம எல்லாரும் தான் மயங்கிடுவோமே. சொன்ன உடனே நம்ம மயங்கிடுவோம்ல. அந்த மாதிரி சொற்களை ஒருபோதும் சான்றோர் பெருமக்கள் கூறவே மாட்டார்கள். என்ன? அவர்கள் மாசற்றவர்கள், குற்றமில்லாதவர்கள், மாசறு காட்சியவர். உன்கிட்ட இருக்கிற உண்மைத்தன்மையை மட்டுமே உரைப்பவர்கள். நீ இப்படித்தான் அப்படின்னு தெளிவாக முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. வெட்டு 1 துண்டு 2. அது மாதிரி சான்றோர் பெருமக்கள் ஒரு பொழுதும் பிறர் மயங்கக்கூடிய வகையில் தேவையில்லாத சொற்களை கூறவே மாட்டார்கள். அது அவர்களது பண்பே கிடையாது. அதனால் நீங்களும் அதனை போல் இந்த வெற்று சொற்களை ஒருபோதும் கூறாதீர்கள். மற்றவர்களை மயக்கக்கூடிய வஞ்ச புகழ்ச்சியினை கூறி அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீர்கள். இந்த மாதிரி செய்யாத பெருமக்கள் யார்? சான்றோர் பெருமக்கள். நீங்களும் சான்றோராக இருங்கள் என்று நமக்கு அவர் கூறி செல்கிறார். நாமும் அதனை கடைபிடித்து வாழ்வையில் மேன்மையடைவோம் என்று கூறி இன்று விடை பெறுகிறேன். நன்றி.